வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, அதாவது சட்டமன்றத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. பாத்தீங்களா? நீங்க டெய்லி சுவாரஸ்யம், இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி விட்டும் சந்தோஷமான விஷயம் எப்படி சொல்றீங்க? எனக்கு அதெல்லாம் அது எப்படி நீங்க சரி, ஓகே ஓகே அப்படி வேணும். யாரு எம்எல்ஏவா மக்கள் தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு பிரிச்சிங்கன்னா அவங்களே பிரிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. எப்படின்னா, லெஃப்ட் சைடில் நம்ம வீடியோ பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் உக்காந்துருக்கவங்கலாம் ஒரு மாதிரியான டீம், ரைட் சைடில் உட்காந்துருக்கிறதுலாம் மிங்கலான டீம். அதுலேயும் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்த அந்த அன்புமணி, சௌமியா அன்புமணின்றாங்க பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு அவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஷார்ப்பானவங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியில் பின்னாடி ஒருத்தர் உட்காந்து அவர் கூட ஏதோ கொஞ்சம் நல்லா பேசுகிற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், 100% மார்க்னா யாருக்கு கொடுப்பேன்? அது சௌமியா. 0னா யாருக்கு கொடுப்பேன்? நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த 108 பேருக்கு 0 கொடுப்பியா? கம்மியாக சொல்கிறீங்க. 108ல் 0 கொடுப்பியா? ஃபர்ஸ்ட் 107ல் ஃபர்ஸ்ட் 0 கொடுப்பியா? இல்லை எவ்வளோ மார்க் கொடுப்பா? சரி, எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா. அந்த 107ல் முக்கியமான நபர், இவருக்கு நான் நல்ல மார்க் தரலாம்ப்பா அப்படின்னா யாரை சொல்லலாம்? நல்ல பேச்சாளர், உள்ள இருக்கிறதெல்லாம் சொல்றது, சட்டசபையில் நல்ல விஷயங்கள் பேசுறது. சரி கொடுப்பா, நீ வேணாம். அதாவது நீ இப்போ வந்து அன்னியன் மாதிரி மாறு, நீ வந்து பொதுமக்களா இருக்காத, அணிலா மாறு. இப்ப சொல்லு, யார் நல்லா பேசுவா? அணிலா மாற? யார் நல்லா பேசுவா? தளபதி தான். அணிலா மாறினா தளபதி தான் நல்லா பேசுவாரு. சரி, இப்படி தளபதியா மாறு. உங்க கட்சியில யார் சார் நல்லா பேசுவா? ஆதவர்ஜுனா. என்னையா, ராஜ்மோகனை விட ஆதவர்ஜுனா நல்லா பேசுறாரா? இல்ல, ஃபர்ஸ்ட் அவர் தானே சொல்லணும். அப்படி இல்லை, ப்ராப்ளம் வரும்ல, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, புரியுது. எல்லா ரகசியம் உங்களுக்கு தான் தெரியும். சரி ஓகே, அதுக்குள்ளே நான் இன்வால்வ் ஆகல. சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வந்துடுவோமே. அதாவது இன்னைக்கு சட்டசபையில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடந்தது. அதாவது பால் கொள்முதல் விலை இருக்குல்ல, ஆவின் பால் கொள்முதல், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபாவை ஏற்றிருக்காங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 38 ரூபா சம்திங் இருந்தது, இப்போ 41.8 சம்திங் வந்திருக்கு. ஸோ அதனால வந்துட்டு மக்கள் 1 லிட்டர் பாலுக்கு வந்துட்டு இப்போ விலை உயர்த்தி கொள்முதல் பண்ணுறாங்க. அதனால பல விவசாயி, அதாவது ஃபார்ம் இண்டஸ்ட்ரி, அதாவது மாடு விச்சு குடும்பம் நடத்துகிற சில பெண்கள், வீட்டு முதலாளிகள், இவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. 1 லிட்டருக்கு ஒரு 4 ரூபா ஏறி இருக்கு. பெரிய விஷயம், உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா பல விஷயங்கள் தவறு நடக்க சொல்ல ஒரு விஷயம் நல்லது பண்ணாதான் அந்த கைத்தட்டல் கிடைக்கும். அப்படி ஒன்று கைத்தட்டல் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டா திடீர்னு ஒரு புஷ்பானம் விழுந்தது. அதாவது எம்எல்ஏஸ் 234 எம்எல்ஏஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா. அவங்க வந்து தொகுதிக்குள்ள போயிட்டு பார்க்க முடியலையா, அங்க வண்டி இல்லாம இருக்கான். அதனால இவங்களுக்கெல்லாம் ஒரு கார் பிளஸ் டிரைவர் அலவன்ஸ் 75,000 பிளஸ் 25,000 டிரைவரோட சேலரி. இப்போ 234 எம்எல்ஏவுக்கும் இதை கொடுக்க போறாங்க. அதுல கொடுக்கும்போது ஒருத்தர் எழுந்து, சார் நீங்க கார் தான் கொடுக்குறீங்களே, அதை இனோவா காரா கொடுங்க சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்க, இந்த சைட்ல காமராஜர்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? அந்த காமராஜர் இல்ல, அது அந்த கல்வி திறந்த கண் காமராசர் இல்ல, இவர் அமமுக கண்ணை திறந்த காமராசர் தெரியுமா? நீங்கள் பேசும்போது முதலமைச்சர் உற்று நோக்குகிறார், சிரிக்கிறார், அவரிடம் சொல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள் முதல் சட்டமன்ற உறுப்பினர். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இங்க வந்து நம்முடைய முதலமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் உதவியாளர் என்று சொன்னவுடன், டிரைவர் என்று சொல்லவுடன் உள்ளபடியே அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு, என்கிட்டையும் கார் இருக்கு. ஆனா நம்முடைய அரசு கார், முதலமைச்சர் கொடுத்த கார்ல செல்றாங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொழிலை செல்லுவேன். என்னிடையே 3 4 கார் இருக்கு. ஆனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதை விட்டா அவங்க சைட்ல, தாவேகா சைட்ல இது வந்து டூப்ளிகேட் தாவேகா. இப்போ ஒரிஜினல் தாவேகாவோட ரியாக்ஷன் ஒருத்தர் ஏன் நின்று, ஒரிஜினல் தாவேகா என்ன செய்யும் சொல்லு, அது ஃபர்ஸ்ட் சொல்லு. இது டூப்ளிகேட் தாவேகா சொல்லிட்டேன். அமமுகல இருந்து ஓடி வந்த தாவேகா தளபதி. ஒரிஜினல் தாவேகா புகழ்றது இருக்கட்டும். இப்போ ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். இப்போ நாம் தமிழர் சொன்னான்னு வச்சுக்கியா, அந்த இடத்துல வந்துட்டு வீரமா பேசுவாங்க, ஹிஸ்டரியை பேசுவாங்க, ஃபியூச்சரை பேசுவாங்க. ஆனா தாவேகாவை கேட்டா என்ன பேசுவாங்க? தேவையில்லாம பேசுவாங்க, பொய் பேசுவாங்க. அதுதான் சொன்னேன். அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் ஐயங்கரனா சபரி. சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி தலைவர் அலுவலருக்கும் கூட்டணி கட்சி தலைவர் அலுவலருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு காத்து தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு.
ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன் அங்கேருந்து. இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சா நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு 2 விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். விவசாயிகளும், மக்கள் பணி செய்கிற விவசாயி, பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் பணி செய்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வேலை இல்ல, கார் இல்ல, லவ் இல்ல, இப்போ அந்த 3த்தையும் யாரு திருப்தி படுத்திருக்காராம்? தளபதி. இது பேர் என்னது எனக்கு புரியல. இப்போ எனக்கு வீடு இல்லைன்னா நான் யார்கிட்டயா போய் கேட்பேன் வாடகை வீடு. அவர் பேர் என்னது புரியல. இப்போ எனக்கு வீடு தேடணும்ப்பா, எனக்கு வீடு வந்து பிடிச்சி தர ஒரு பேர் நான் என்ன சொல்லுவேன்? ஹவுஸ் புரோக்கரு. இப்போ வேலை இல்லைப்பா, வேலை பிடிச்சி தரவர் என்ன சொல்லுவேன்? ரெக்ரூட்டரு. இப்போ கார் இல்லைப்பா, கார் பிடிச்சி தரவர் என்ன சொல்லுவேன்? இப்போ கார் புரோக்கர் கூட சொல்றாங்க அது. அப்படிதான் வந்துட்டீங்க, கிட்ட வந்துட்டீங்க. இப்போ சட்டமன்றத்துக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆளை. இவரு போய் தேடி எதுவும் வாங்கல, ஆனா இவருக்காக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்றாங்க எனக்கு புரியல. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நான் என்ன சொல்றது, சட்டமன்றத்தில் எதை பேசணுமோ அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. எதெல்லாம் தேவையில்லையோ அதை மட்டும் பேசுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், எல்லாருமே இப்போ சட்டமன்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சட்டமன்றத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, சட்டமன்றத்தை பற்றி பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு தோணுது. இதுக்கப்புறமேட்டு நம்ம பசங்களெல்லாம் இதை பார்க்கவே கூடாதுன்னு தோணுது. இல்லைங்க, ரியல்லி சொல்ல போனால் அந்த 1.25 கோடி பேரில் ஒரு 50 லட்சம் இல்லை 1 கோடி பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபேன் பேஸஸ். மீதி வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி போட்டிருக்கலாம். அவர் ஏதாவது எக்ஸாக்டாக சொல்லலை, ஒரு யூகத்தில் சொல்கிறேன். அந்த 50 லட்சத்துலேருந்து 1 லட்சம் பேர் இருக்காங்களே, அவங்கள திருப்தி பண்ணணும்னு வச்சுக்கியா, ஒன்று படம் நடிக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி மேடையில் இந்த மாதிரி பேசணும். இல்லை இந்த மாதிரி படம். ஆமாம், அதான் புகழ்ந்து பேசணும். இப்போ நீங்க விஜயை திட்டினீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், ரைட்டா? இப்போ சீமான் எனக்கு எது ஓட்டு இல்லை என்ன சொல்றாங்க, தாவேக்காவை எப்போ பார்த்தாலும் திட்டுறீங்க. இப்போ அந்த எம்எல்ஏக்கெல்லாம் எங்க தளபதி என்ன கூப்பிட்டு வச்சுட்டு இன்னைக்கு ஒண்ணுமே ஊருக்கு செய்யல ஒன்றும் அப்படின்னு சொன்னா எப்படி திட்டாம இருப்பாங்க? ஒரு எம்எல்ஏ ஓப்பனா சொல்றாரு, எனக்கு வேலையே இல்ல, வேலையே இல்லாம சுத்தி நின்றேன், என்ன கூப்பிட்டு எம்எல்ஏ பதவி கொடுத்துட்டாரு. சீமான் தெளிவா சொன்னாரு முன்னாடியே, ஐஏஎஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, ஐபிஎஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, டாக்டருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. இவங்களை எல்லாத்தையும் வேலை வாங்குற எம்எல்ஏ, எம்பி, சிஎம்க்கு ஏன் என்ட்ரன்ஸ் வைக்க கூடாது? அதான் சிஜேபி நடுவில் கேட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு? அறிவு இருக்கணும். இவங்களெல்லாம் வேலை வாங்கணும்னா அவங்களுக்கு முதல்ல அந்த அறிவு இருக்கணும். படிச்ச அறிவு தேவையில்ல, ஒரு பொது அறிவாவது இருக்கணும். வேலைக்கே போவாதவனுக்கு இப்ப இல்ல, நான் சீரியஸா சொல்றேன், எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கூட நான் மரியாதை தான் பேசுவேன். ஏன்னா அவங்க வேலை செய்யறாங்க, அண்ணன், அங்கிள், சாச்சா இப்படிதான் பேசுவேன் நான் இங்க. ஆனா வேலையே செய்யாதவனுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். சரியா? மரியாதை கொடுக்க தேவையில்லை. அவனுக்குலாம் வெட்டியா தண்டமா இருந்துகிட்டு வேலையே செய்யாம இத்தனை நாளா அம்மா அப்பா வர வீண் பண்ணி இருந்துக்கிறான். அம்மா அப்பா காசை அவன் வேலை செஞ்சிருப்பான், ஆனா இங்க வந்து பொய் சொல்றான். எப்படின்னா இந்த போஸ்டர் ஒட்டுறது, அதாவது தளபதியை குஷி பத்துறது. இப்போ இருவரும் எங்க தளபதி எங்களுக்காக எல்லாமே செஞ்சாரு, நன்றி. நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ தளபதி வந்துட்டு எனக்கு இது செஞ்சாரு, எங்க கட்சிக்கு இது செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தனா தளபதி திரும்பி பார்ப்பாரா? நியூஸ்ல ஹைலைட்டா வருமா? இந்த நியூஸ் பொலிட்டிக்கல் மீடியா எதை ஹைலைட்டாக போடும்? இப்போ சுதந்திர தினத்தை அன்னைக்கு நான் போராட்ட தியாகிகளை பற்றி பேசினாங்களா, இல்லை மஞ்சப்பொடியை பற்றி பேசினாங்களா, அந்த புடவை பற்றி பேசினாங்களா? அந்த மாதிரி தான் இப்போ திடீர்னு ஒரு எம்எல்ஏ வேலையே இல்லாத எனக்கு வேலை கொடுத்துக்கிறாரு சொன்னா அதான் ஹைலைட். இல்ல அதை பத்தி பெருமையா பேசுறாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த 1.25 கோடி பேருக்கு நான் பிச்சை எடுத்தேன், எனக்கு பிச்சை போட்டது அவரு தான் அப்படி சொன்னா அந்த 1.25 கோடி பேர் சந்தோஷமா அதை ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்னா, இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பண்றாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு, அதான் எடுத்துக்காட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன எடுத்துக்காட்டு வைக்கிறாங்க நம்மளுக்குலாம்? பாருங்க, நான் கடைசியா ஒரு எம்எல்ஏ பேசுறது சொல்லிடுறேன். லேடி சிந்து நல்லா பாட்டு பண்ணாங்க. அவங்க பேசுனாங்களா? அவங்களுக்கு மனசுல பழைய பாடகி சிந்து பைரவின் ஞாபகம், அம்மாவோட ஃபேவரட் சிந்து பைரவின்றவங்க, அவங்களுக்கு மனசுல அவங்க ஞாபகம் வந்துச்சு போல இருக்குது. இதெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ so much sir. தேங்க்யூ.
கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், 234 பேருக்கும் கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், 234 பேருக்கும் கொடுத்தார். சரி, ஓகே, இதெல்லாம் விடுங்க. எம்எல்ஏல இவ்வளோதான். சௌமியா அன்புமணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம யாரை பேசணும்னா தேவையில்லாத புல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த நெல் பயிரில் தேவையில்லாத புல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது எப்படின்னா, புல்லுக்குள்ளேயே ஒரு தேவையான நெல் பயிர் இருக்கு. கொடுத்த டைமில், அதாவது 20 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அதில் என்ன பேசுனாங்கனாக்கா, அதாவது சதுப்பு நிலங்கள், ஆறு, இந்த மாதிரி இயற்கை வளங்கள், இதையெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும். ஆல்ரெடி அழிஞ்சிட்டு இருக்கு, அதை வந்து ஆக்கியூபை பண்ணுறாங்க. ஸோ ஒரு சட்டத்தை எழுத்துங்க, அந்த வந்து கிளியர் ஆக்கி நிதியை ஒதுக்கி அதெல்லாம் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷமாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஒவ்வொரு நதியை பற்றி தெளிவாக கிளியராக சொன்னாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதை தடுப்பணையெல்லாம் கட்டுறதெல்லாம் சொன்னாங்க. முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சம்பளம், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு சம்பளம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு இலவசங்களை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கடனையே அடைக்கணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? கடன் தான் வாங்குறீங்க. சௌமியா அப்படி சொன்னாங்க. இல்லை, அவங்க சொன்னாங்க அந்த கடனை இதுக்கும் கொஞ்சம் சேர்த்து வாங்குங்க. இந்த நான் சொன்ன இத்தனை திட்டத்துக்கும் 1 லட்சம் கோடி ரூபாய் ஆகும் தான். எனக்கு நன்றாக தெரியும். நம்ம கடனில் தான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கோம். கடன் வாங்கி தான் சம்பளம் கொடுக்குறீங்க, கடன் வாங்கி தான் ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு தரப்படுகிறது, கடன் வாங்கி தான் கடனையே அடைக்கிறோம். அதானே, கடன் வாங்கி தான் ஹாஸ்பிட்டலு, ரோடு, மேம்பாலம் எல்லாம் கடன். அப்படி இருக்கும்போது 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இந்த ஏரி திட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நான் கான்ஃபிடென்ட்டோடு சொல்கிறேன், அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கண்டிப்பாக இந்த கடன்களை 10 வருஷத்தில் அடைச்சிடலாம். கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், முடியும். ஏன்னா எக்கானமி நல்லாயிடும், விவசாயம் நல்லாயிடும், ஹெல்த் நல்லாகும். நல்ல தண்ணி கொடுத்தா நம்ம சுகாதாரம் மேம்படும், விவசாயம் செழிக்கும், நம்மளுடைய எக்கானமியும் வளரும். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை தருமாறு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டு, எனக்கு நீதி வழுவா பேரரசர் போல இவ்வளோ நேரம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஆனால் என்னன்னா, இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், இதெல்லாம் நாங்கள் இப்படி பண்ணுவோம், இந்த இடத்த இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசணும்னா நீர்வளத்துறை அமைச்சர் தான் பேசணும். அதை விட அப்படி பேசுனா என்ன சொல்லுவாங்க? நீர்வளத்துறை அமைச்சர் ரிப்ளை கொடுத்தாராம, என்ன கொடுத்தாரு? அது வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களாம். ஐஏஎஸ் அந்த டீம் வச்சு இவங்க கூடிய சீக்கிரம் அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஜிஐஎஸ் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் ஜிஐஎஸ் அதை எடுத்துட்டு இருக்காங்களா. அது கூடிய சீக்கிரம் டீட்டெயில் வந்துருமா அப்படின்னு தான் சொன்னாங்க. அவ்வளோதான், அந்த டைமுக்கு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இப்போ 234 எம்எல்ஏக்கும் காரு கொடுத்த மாதிரி உடனே எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஏரிக்கும் வந்துட்டு உடனே தூர் வரணும், உடனே இதுக்கு நிதி ஒதுக்கணும். ஓகே, நான் என்ன கேட்குறேன், இந்த மக்கள்கிட்ட இவங்க சட்டமன்றத்தில் பேசினாங்க. இதே மாதிரி ஒருத்தர் சட்டமன்றத்துக்கு வெளியிலையும் பேசினார். அது தொண்டை கிளியே பேசினார். ஆனால் ஒன்று சிம்பிள், அவரை அவதூறு பேசி அமைச்சிட்டிங்க. சரி, ஓகே, நீங்கள் அவதூறு பேசுனீங்க, நம்மளும் அவதூறு. நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுங்கள், கீழே வந்து என்னெல்லாம் உங்களுக்கு தவறாக தோணுதோ அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். சீமானண்ண என்னெல்லாம் பேசுனாங்களோ அதுக்கான ஒரு காணொலியை நான் பதிவு பண்ணுறோம். லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த அரிசி மாதிரி புல்லட்டு, அதுக்கப்புறம் WHO சொன்ன அந்த ஸ்னேக், பாம்புக்கு கடிச்சுனாக்கா என்ன பண்ணணும், அது ஒரு காணொலி போட்டேன். நிறையா பேர் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஆதரவு கொடுத்தீங்களா, இந்த மாதிரி காணொலியெல்லாம் நிறையா போடுங்கன்னு சொல்லி. ஸோ யாரெல்லாம் வந்து சீமானண்ணா வந்துட்டு என்ன பேசுகிறாங்க, எதனால அவங்க இந்த மாதிரி அவதூறு பேசுகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கும் நான் ஒரு காணொலி போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போது இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப இந்த ஜென்சி தமிழ் பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு சேனல் சென்னையில் இந்த ஒரு லேடி ஒருத்தவங்க, இது பாருங்க நான் காமிக்கிறேன், ஒரு வயசான லேடி ஒருத்தவங்க ஃபேமிலி, இது பாருங்க, இவங்களை பார்த்துருப்பீங்க சரிங்களா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சுதந்திர தின விழாவில் கலந்துகிட்டதுல உங்களோட கருத்து என்னவா? கனிமொழியும் ராசாவையும் நீங்க நண்பர்களா தானே பாக்குறீங்க, இதையே அந்த மாதிரி பார்க்க மாட்டேன்றீங்க. அவங்க வந்தது சரிதான், அது தவறுன்னு பாக்குற கண்ணோக்கம் வந்து உங்களுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு நான் சொல்வேன். நல்ல வளர்ப்பா இருந்தாக்கா எல்லாம் பாக்குறது எல்லாமே நல்லதாவே தோணும். வளர்ப்பு சரியில்லைன்னும் போது எல்லாமே தப்பாவே தோணும். அவங்க 2 பேரை மாத்திரம் நீங்க நண்பர்களா பாக்குறீங்களா, ஏன் இவங்களை பார்க்க மாட்டீங்களா? இந்த ஜென்சி அரசியல் சொல்லிட்டு இந்த சேனல் வந்துட்டு யாருதுன்னு தெரியல, ஆனால் நல்ல மாமா வேலை மட்டும் நல்லா பார்க்குறாங்க. இல்லை, டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கரெக்டாக அந்த அவங்கள பார்த்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சரி, ஓகே, கரெக்டாக பேசுவாங்க அப்படின்னு. அவங்க டிவிக்கு சப்போர்ட்டா? அவங்க ஒரு நாடக நடிகை. அவங்களா? ஆமாம். இப்போ நான் ஒன்று காட்ட போகிறேன் உங்களுக்கு, அதிர்ச்சி அடையக்கூடாது சரிங்களா. இப்போ இந்த டீம்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஒரு டேரக்டர் வந்துட்டு
புக்டு ஃபார் செக்ஷுவலி அசால்ட்டிங் மைனர் கேர்ள். அதாவது எப்போ 2021 7ஆம் தேதி ஒரு 37 வயசு பையன், ஒரு டேரக்டரு, அதுவும் ஒரு 17 வயசு பொண்ணு இந்த மாதிரி செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அவரை தூக்கி உள்ளே வச்சாங்க. இவர் யார் தெரியுமா? தெரியாது. இவர் தான், இவங்க அம்மா தான் அவங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு தாய் பிள்ளைய எப்படி வளர்க்கணுன்றதுக்கு ஒரு ஊருக்கு உதாரணமாக இருக்க தாய். அதாவது நீங்கள் விஜய் அண்ணனை எப்படி பேசுவீங்கன்றது எங்களுக்கு தெரியும்மா. உங்களோட லட்சணம், உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் க்ளீனாக வெளில காட்டியிருக்காங்க. இப்போ சொல்லி திருசாவம்மாவை வந்து டெப்யூட்டி சிஎமோட நல்ல பொசிஷனில் தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கணுமா? அதுவும் ஒரு விளம்பரத்தில் நடிப்பாங்க. 200 ரூபா யூபி, அதாவது 200 ரூபா கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவாங்க. அது ஒரு விளம்பரத்தில் நடிக்கிறாங்க நாடகத்தில். அதாவது எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் தெரியுமா, டிவிக்கே வந்ததுனால தான் மேபி சிஜேபி வந்தாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சிஜேபி வந்து இவங்க டிவிக்கே வந்து அந்த வருஷம் சிஜேபி உள்ளே வந்துட்டாங்க இந்தியாவுக்குள்ள. ஓகேவா? இப்போ சிஜேபியோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கு தெரியுமா? அவங்க நெக்ஸ்ட் எடுத்து வைக்கிறது கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க, கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்களோட பசங்களை ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க மாட்டாங்க? இது சீமான் அண்ணன் கேட்டதுன்னு என்ன சொன்னார்? சீமான் அண்ணன் இதோட பத்தி பேசிட்டாரு. அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? அடுத்த எம்எல்ஏ செங்கோட்டையன் சார், உங்க குழந்தைங்க உங்க பேரம்பேத்தி எல்லாம் இங்க வந்து சேருங்க. ராஜ்மோகன் சார், நீங்களும் உங்க பையனை வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்காதீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா ஒரு சின்ன நீட் எக்ஸாம், அதுக்காகவே இவ்வளோ பெருசா ஒரு போராட்டம் நடத்தி ஒரு மினிஸ்டரையே பதவி விலக வச்சவங்க இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இது எப்படிப்பட்ட என்ன சொல்லுவாங்க, ரெவல்யூஷனை கொண்டு வர போகுதுன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சீரியஸா சொல்றேன், இது ரெவல்யூஷன் ஆகி இது பெரிய போராட்டமா ஆச்சுன்னா இங்கேருந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை என் காதில் கேட்டதுன்னா கிளம்புற முதல் ஆள் நல்லா தான் இருக்கும். ரெவல்யூஷன் கண்டிப்பா போவேன், கண்டிப்பா நான் இந்தியாவில் தான் இருப்பேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இல்லை, இது என்னன்னாலும் நாடு நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு யார் வேணாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணும். யாரெல்லாம் நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வருவாங்க. இல்லை, நம்மளாம் அந்த பச்சை கலர் டிஷர்ட், ப்ளூ கலர் டிஷர்ட் நினைக்கிறேன். அந்த தில்லியில் வந்துட்டு அடிக்க சொல்ல என்ன அடி, பிரச்சனை இல்லை. நாங்கள்லாம் ட்ரெயின் ஆகி வந்திருக்கோம். எப்படின்னா ஸ்கூலில் கிரிக்கெட் விளையாட போவோம், பிடி பீரியடில். எதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எங்களை வந்து அடிப்பாங்க, அடிச்சுக்க போ. அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம் கவர்மெண்ட் ஸ்கூலில். எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அடித்து சாவடிச்சாலும் சரி. உதாரணத்துக்கு ஏதோ சொல்ல வரும்ல. இல்லை, ஆக்சுவலாக நான் ஏன் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி முடிச்சுக்கிறேன். நிறைய தொண்ணு பேச வேணாம். உங்கள் தளபதி சிஎம் விஜய் இருக்கார்ல, அவர் பசங்களையே அவர் படிக்க வச்சது கனடாவில். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் போய் பார்த்து கூட மாட்டாங்க அவங்க பசங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு. அவருக்கு கவர்மெண்ட் எப்படி நடத்தணும் எப்படி தெரியும்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா யாருக்காச்சும்? கவர்மெண்ட்டு நடத்துகிற ஒரு விஷயத்தை பற்றியும் கண்ணால் பார்க்காம, அங்கே நடக்கிற தப்பை கண்ணால் பார்க்காம, அதை திருத்துவேன், நான் எல்லாத்தையும் திருத்த போகிறேன் அப்படின்னு வந்து பேசுகிறவங்க பேச்சில் மட்டும்தான் இருக்குமே தவிர வீச்சிலலாம் ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இதை மக்கள் எப்போ புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா எனக்கு எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது எனக்கு. ஏன்னா இந்த டிவிக்கு தற்கொலைஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க நான் ஏன் அவர் சொல்கிறேன்னா, என் குரூப்பில் இருக்கிறாங்க சில பேர், எனக்கு வந்துகிட்டே இருக்குது. இதுக்கப்புறமேட்டு நான் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட அவங்க தற்கொலை தான், அவங்களும் தற்கொலை தான், ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கிடையாது. எல்லாருமே டிவி கேக்கு எவன்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ எல்லாருமே தற்கொலைஸ் தான். இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது இந்த சட்டமன்றத்தில், இன்னைக்கு நடந்ததில்ல. இதை பார்த்துட்டதுக்கு அப்புறமேட்டும் சட்டமன்றம்னா பாட்டு பாடுறதுக்கா? மக்களோட பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு மக்கள் கிளீனாக சொல்கிறீங்க 70 வருஷம் நாட்டை நாஸ்தி பண்ணிட்டாங்கன்னு. அப்போ என்ன பண்ணணும்? நாட்டை எப்படி திரும்ப திருத்தணும்? மக்கள்லாம், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க. சரக்கு அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, தண்ணி, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்களெல்லாம் மீட்டு எடுத்துகிட்டு வரணும். படிப்புக்காக ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி பேசுகிறத விட்டு பாட்டு பாடுவாங்க. நான் வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வேலைக்கே போகல. இதெல்லாம் இன்னைக்கு இவங்க ஒரு நல்ல விஷயம் இனிஷியேட் பண்ணாங்க. போராட்டம் வெடிக்கும்னு தெரிஞ்சவனே அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. என்ன விஷயம் தெரியுமா? சிஜேபின்ற ஒரு டீம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே சில காலேஜஸ் மூலிமா உள்ளே வந்துட்டு எஸ்எஃப்ஐ இந்த மாதிரி டீம்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்களாம். ஏதாவது தவறு நடந்ததுன்னா அதை ஹைலைட் ஆக்கி அதில் யாரும் மாணவர்கள்லாம் பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கல்வித்துறையிலேருந்து ஹெட்டாவது டிபார்ட்மெண்ட். உடனே இந்த விஷயம் வெளியில் வந்தோடனே வைரல் ஸ்ப்ரெட் ஆனோடனே உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ரீசன் என்னன்னா,
பிஜேபி சாரை தான் சிஜேபி இடிச்சாங்க. இப்போ தமிழ்நாட்டில் சிஜேபி எதிர்க்கணும்னாக்கா என்ன மாமா வடிச்சவொடனே மச்சானுக்கு கோவம் வந்துருச்சோ? தயவு செஞ்சு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, தெளிஞ்சுக்கோங்க. 3 மாசத்துல இவ்வளோ பண்ணிட்டாங்க. 5 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில எனக்கு. இது பாருங்க, அதாவது இதுக்கு முன்னாடி கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு ஒன்று இருந்தது. 5 லட்சம் வச்சுருந்தாங்க மொத்தமாக, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அது இப்போ 25 லட்சமாக மாற்றிருக்காங்க இன்னைக்கு. ஆமாம், அதுக்காக கைத்தட்டு. அதே மாதிரி பிரபுன்ற நம்ம கனிம வளத்துறை அமைச்சிருக்கார்ல, அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனோட மெட்டீரியலோட காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதுலேருந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்துட்டு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல இந்த எம்சாண்டு ஜெல்லி இதெல்லாம் வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது பிரபு என்ன சொன்னாப்லனாக்கா, ஒரு வருடத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு கணக்காக இருக்குது தமிழ்நாட்டுக்கு. அதாவது இயற்கை வளத்தை எடுக்கிறப்ப அதுக்கான வரியெல்லாம் செலுத்துவாங்களே, இன்கம்லாம் செலுத்துவாங்களே, அது ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ரிசல்ட் இருக்கும்ல, ப்ராடக்ட் இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றது அது ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ கனிம வளம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்ற காட்டுறது குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணி முடிச்சதெல்லாம் ரொம்ப 10 மடங்குக்கு மேலே இருக்குது. அப்போ அந்த 10 மடங்குக்கு மேலே இருந்த அதாவது கனிம வளம் எங்கேருந்து எடுத்தீங்க, எந்த காசு, அது எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கேள்விலாம் கேட்டாங்க. இது வந்து ஒரு எதிர்கட்சியாக அவங்க பண்ண தவிர நீங்கள்லாம் நின்று பேசுகிறீங்க, சில விஷயம் நல்லதும் செய்கிறீங்க, ஆனால் ரொம்ப ஆபத்தான விஷயத்தையும் நீங்கள் கூட செய்கிறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப, அது பார்க்க சொல்லவே இந்த எல்லார் வீட்டு வெளியில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு எழுதி போட்டிருப்பாங்க, அது மாதிரி அரசியலில் டிவிக்கு ஜாக்கிரதைன்னு போட்ட மாதிரி இருக்குதுங்க. நான் தான் சொன்னேனே, நம்ம பசங்களெல்லாம் இதுக்கப்புறமேட்டு இந்த சட்டமன்றத்தை பற்றி நியூஸ் எதாவது வந்துச்சுன்னா பார்க்க வைக்கக்கூடாதுன்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, பாதி பேர் டிவிக்கு வேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ எப்படி இருக்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.